Asha Sasha cooking. இன்னைக்கு நம்ம செய்ய போறது பானி பூரி மசாலா. இந்த பானி பூரி மசாலா நார்த் இந்தியன் சாட் ஐட்டம். இத கடையில செய்யற மாதிரி எப்படி வீட்ல செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. 3 கப் மைதா எடுத்துக்கலாம். 3 டீஸ்பூன் ரவை எடுத்துக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊற்றி சப்பாத்திக்கு பிணையிற மாதிரி மாவை பிசைஞ்சுக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு. இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். 100 கிராம் பச்சை பட்டாணியை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை குக்கரில் சேர்த்திக்கலாம். ஒரு உருளைக்கிழங்க தோல் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் குக்கரில் சேர்த்திக்கலாம். பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். ஸ்டவ்ல 8ல இருந்து 9 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வேகணும். உருளைக்கிழங்கும் பட்டாணியும் நல்லா வெந்துடுச்சு. மசிச்சுக்கலாம். நல்லா மசிச்சாச்சு. மசிச்ச உருளைக்கிழங்கோட 3 பட்டை சேர்த்திக்கலாம். 4 கிராம் சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் சாட் மசாலா போட்டுக்கலாம். 2.5 கப் தண்ணி சேர்த்திக்கலாம். மசாலா 5 நிமிஷம் கொதிக்கட்டும். ஒரு பவுல்ல 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். கால் கப் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவரை கொஞ்சமா உப்பு சேர்த்திக்கலாம். மசாலா கொதிச்சு பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கார்ன்ஃப்ளவரை சேர்த்திக்கலாம். ரெண்டு நிமிஷம் கொதிச்சு திக்காகட்டும். கிரேவி கொதிச்சு நல்லா திக்காயிருச்சு. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். பூரி செய்ய ஆரம்பிக்கலாம். மாவை இந்த மாதிரி சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். மாவை சன்னமாக தேய்ச்சிக்கலாம். சன்னமாக தேய்ச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு குக்கி கட்டரை வச்சு நான் கட் பண்ணிக்க போகிறேன் பூரியை. எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் நம்ம இந்த மாதிரி எடுத்துடலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க மாவை வச்சு இன்னொரு தடவை நம்ம பூரி பண்ணிக்கலாம். ஸ்டவ்ல கடாய் வச்சாச்சு. எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பூரியை எண்ணெயில் போட்டுக்கலாம். பூரி நல்லா உப்பி வருது. பூரி ரெடி ஆயிடுச்சு. எடுத்துக்கலாம். பூரியை உடைச்சிக்கலாம். நீங்கள் சன்னமாக செஞ்சாதான் பூரி இந்த மாதிரி கிறிஸ்பியாக வரும். உடைச்ச பூரியில் நான் கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கிறேன். மேலே கொஞ்சமாக குழம்பு ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக கேரட் சேர்த்திக்கிறேன். மேலே கொஞ்சமாக தக்காளி சேர்த்திக்கிறேன்.
நான் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்திக்கிறேன். பானிபூரி மசால் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.